வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டிசம்பர் மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். வருடத்துடைய கடைசி மாதத்திற்கு வந்துட்டோம். 2024ஆம் வருடத்தை வெற்றிகரமாக முடிக்கவும் போகிறோம். இப்போது இந்த மாதத்தில் என்னென்ன கிரக பயிற்சிகள் இருக்குது அப்படின்னா, செவ்வாய் வந்து தன்னுடைய ரெட்ரோகிரேட் வக்ர பயிற்சியை வந்து டிசம்பர் 7ஆம் தேதியே ஆரம்பிக்கிறாரு. பிப்ரவரி 24ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் வக்ரகதியில் தான் இருக்க போகுது. இப்போது செவ்வாய் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நீசத்தில் தான் இருக்குது. நீசம் ப்ளஸ் வக்ரம் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் ஜனவரி 21ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு. ஜனவரி 21ஆம் தேதியும் ரெட்ரோகிரேட் அதே வக்ரகதியில் மிதுனத்துக்குள்ளே நுழையிறாரு. ஸோ செவ்வாயுடைய பொசிஷன் இது. சுக்கிரன் வந்து டிசம்பர் 2ஆம் தேதியே மகரத்துக்குள்ளே நுழைய போகுது. ஸோ வந்து இது இந்த சுக்கிரனுக்கு மகரம்ங்கிறது அதனுடைய நட்பு வீடு, நண்பருடைய வீடு. அதனால் இது இந்த பயிற்சி வந்து சுக்கிர பயிற்சி வந்து நன்றாக தான் இருக்கும் பெரும்பாலும் எல்லாருக்குமே. தென் சூரியன் வழக்கம் போல் இந்த மாதத்துடைய 15ஆம் தேதி டிசம்பர் 15ஆம் தேதி தனுசுக்கு வந்து வரப்போகிறாரு. ஸோ அங்கேருந்து பொங்கல் வரைக்கும் அவர் வந்து தனுசு ராசியில் தான் இருக்க போகிறாரு. பிறகு அங்கேருந்து அடுத்தது புதன் வந்து விருச்சிகத்தில் தான் இருக்கு. பட் விருச்சிகத்தில் ஏற்கனவே வந்து வக்ரகதியில் ஆரம்பிச்சிட்டாரு. நவம்பர் 26ஆம் தேதியே வக்ரகதியை ஆரம்பித்தாச்சு. டிசம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு 20 நாள் வந்து புதன் வந்து வக்ரகதியில் தான் விருச்சிகத்தில் இருக்க போகுது. ஸோ தென் ஏற்கனவே ஜூபிட்டரும் குருவும் வந்து வக்ரகதியில் தான் ஆல்ரெடி வந்து ரிஷபத்தில் இருக்குது. அக்டோபர் 9ஆம் தேதியே வக்ரகதி ஆரம்பித்தாச்சு. ஸோ அது பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் அதே வக்ரகதியில் தான் வந்து டிசம்பரில் இருக்க போகுது. இதுதான் வந்து இந்த மாதத்தில் இருக்கிற கிரக பயிற்சிகள். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான ராசி பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் மேஷராசிக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள். மேஷத்திற்கு ராசிநாதனே செவ்வாய் தான். அவர் வந்து ஏற்கனவே நீசத்தில் தான் இருக்கார். 20ஆம் தேதி அக்டோபர்லேயே அவர் வந்து நீசகதிக்கு போனவர் தான். இன்னும் நீசத்தில் தான் இருக்குது. இப்போது இந்த மாதம் டிசம்பர் மாதத்தில் 7ஆம் தேதி வக்ரகதியும் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. நீசம் ப்ளஸ் வக்ரம். ஸோ ராசிநாதன் வந்து வக்ரகதியில் இருப்பது, நீசமாகி வக்ரகதியில் இருப்பது அவ்வளவு பெரிய நல்லதல்ல. அதாவது ராசி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அதனால் சில செவ்வாய் வக்ரகதி அடையும் போது மனக்குழப்பங்கள், எரிச்சல்கள், மனம் அமைதி இல்லாமல் ஒரு பதட்டத்தோடு இருக்கிறது, இதெல்லாமே இருக்கும். பட் அதுக்காக நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா சுக்கிரன் வந்து டிசம்பர் 2ஆம் தேதி மகரத்திற்கு பயிற்சியாகி தனது பார்வையை, தனது சமசப்தம பார்வையை அந்த வக்ர கதியாக நிற்கிற அந்த செவ்வாய்க்கு கொடுக்கறதுனால ஒரு சாந்தம் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற நபர்கள்னால. ஏன்னா 2ஆம் அதிபதியாகி சுக்கிரன் தனது 7ஆம் பார்வையை உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய்க்கு கொடுக்கறதுனால குடும்பத்தில் இருக்கிற நபர்கள், பெண்கள், மனைவி, பிறகு உங்களுடைய மகள், இந்த மாதிரி சில பெண்கள்னால. ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு ஆண் கிரகம். நீங்கள் ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள், உங்களுடைய மனைவி, இவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு சாந்தம், ஒரு அமைதி, அவர்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கிறது. சிலருக்கு பெண் தோழிகள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ சுக்கிரன் சம்பந்தப்பட்ட ஒரு குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் இல்லை. நீங்கள் இப்போ வந்து இது வந்து உங்களுடைய மன அமைதிக்கு இவர்கள் காரணமாக இருப்பார்கள். ஸோ இவர்கள் மூலமாக உங்களுக்கு மன அமைதி வரும். இதை தாண்டி நீங்கள் வந்து குடும்பத்தில் ஒரு பொருளாதாரம் சம்மந்தப்பட்டு நீங்கள் வந்து எதுலையாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். ஏன்னா சுக்கிரன் ஜீவனஸ்தானத்தில் போய் அமர்ந்து தனது 4ஆம் விதமான சுகஸ்தானத்தை பார்க்குது. ஸோ அது வந்து அசட், சொத்து சுகம் அப்படிங்கிறதையும் குறிக்கும். நீங்கள் தாராளமாக உங்களுடைய தொழிலில், வேலையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடில், ஏன்னா செவ்வாய் சம்மந்தப்பட்ட துறைகளில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அங்கே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, செவ்வாய் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் குறிக்கிறது. பிறகு வந்து ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில்கள், பிறகு ஏதாவது ஒரு கனரக வாகனங்கள் சம்மந்தப்பட்ட தொழில்கள், இந்த மாதிரி. அல்லது நீங்களே வந்து நான் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணலை, ஆனால் என் வீட்டை வந்து நான் வந்து ஒரு ரெனோவேட் பண்ண போகிறேன், அல்லது ஒரு புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டியில் நான் வந்து போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது ஏதோ ஒரு கட்டின பழைய வீட்டை வாங்கலாம், அல்லது இருக்கிற வீட்டை நீங்கள் ரெனோவேட் பண்ணலாம், அல்லது நீங்கள் ஏதோ ஒரு நிலத்தில் போயிட்டு
ஒரு ஒரு நிலம் வாங்கி போடணும் அப்படின்னு கூட போடலாம். ஸோ அதனால் அது ஒரு விவசாய நிலமாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில்கள் பண்ணும்போதும், அல்லது நீங்கள் ஒரு கனரக வாகனங்கள் வாங்கி அதில் நீங்கள் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை நான் வந்து ஒரு டிராக்டர் வாங்க போகிறேன், அல்லது ஏதோ ஒரு லாரி வாங்க போகிறேன், சம்திங் உங்களுடைய தொழிலுக்காக நீங்கள் ஒரு விருத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் வாங்குறேன் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்டது வரும்போது மட்டும் நீங்கள் ஒரு கூடுதல் விழிப்புணர்வோட அந்த இடத்துல இதை வாங்கலாமா, இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லையாங்கிறத நீங்கள் 1-2 முறை யோசிச்சுட்டு பண்ணலாம். ஏன்னா செவ்வாய் அங்கே சரியான ஒரு நிலைமையில் இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ உங்களுடைய பணத்தை நீங்கள் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு குழப்பமான மனநிலைமையில் இருப்பீங்க. அந்த மனநிலைமையில் போய் டக்குன்னு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய சுயஜாதக தசாபுத்தி நன்றாக இருக்கிற பட்சத்தில் இதை பற்றி நீங்கள் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் தாராளமாக பண்ணலாம். பட் இது ஒரு கோச்சார அடிப்படையில் மட்டும்தான் இது. பிறகு செவ்வாய் தனது 8ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் பார்க்குது. ஏற்கனவே லாபஸ்தானத்தில் சனியும் வக்ர நிவர்த்தியாகி அங்கே இருக்கார். ஸோ தனது 8ஆம் பார்வையும் சனி செவ்வாயுடைய பார்வை லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய லாபம் அப்படிங்கிறது ஏன்னா அப்படி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினீங்கன்னா அங்கே லாபம்ங்கிறது பெரிய ஒரு நீங்கள் எதிர்பார்த்த லாபம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ அதனால தான் இந்த கேர்ஃபுல்லாக நீங்கள் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். தென் ஹெல்த் அப்படின்னு வரும்போது ஹெல்த் சுகஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரகதியில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதே டைமில் அது ஒரு கெட்ட இதுவும் கிடையாது. ஏன்னா சுக்கிரனுடைய பார்வை இருக்குது செவ்வாய்க்கு அப்படிங்கிறதுனால அது ரொம்ப பாதிக்கிற விஷயமும் கிடையாது. உங்களுக்கு மனம் சார்ந்த விஷயங்கள், மனம் சம்மந்தப்பட்டு மனக்குழப்பம் அந்த மாதிரியான விஷயங்கள்னால உங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன ட்ராவல்ஸ் எல்லாம் நீங்கள் அதாவது ஒரு ஃபாரின் போகணும், ஏன்னா 8ஆம் அதிபதியாகியும் சுக்கிரன் சாரி 7ஆம் அதிபதியாகியும் பிரயாணஸ்தான அதிபதியாகியும் சுக்கிரன் தனது 7ஆம் பார்வையை கொடுக்கறதுனாலையும் ஸோ நீங்கள் அடிக்கடி பிரயாணத்தினால கொஞ்சம் உடல் அலைச்சல்கள், அப்படி அசதிகள் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ 12ஆம் இடத்துலையும் ராகுக்கு இதுதான் இருக்குது 12-6. ஸோ இதுவும் ஒரு அசதி, உடல் அசதி, தூக்கமின்மை அந்த மாதிரி தான் போகும். சனி தனது 3ஆம் பார்வையாக உங்களோட ராசியை பார்க்குது அப்படிங்கிறதுனால மன அழுத்தம் இருக்கும். ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ நீங்கள் இந்த கோவில்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி உக்ரமான தெய்வங்கள், சிவனை கும்பிடுறது, இந்த மாதிரி ஒரு அம்மன், இந்த மாதிரி ஒரு காளியம்மன், இந்த மாதிரி ஒரு அம்மன் அல்லது ஆண் தெய்வங்களை நீங்கள் கும்பிட்றது, எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், குல தெய்வங்கள், ஸோ இந்த மாதிரியான தெய்வங்கள் கும்பிட்றது, இதெல்லாம் உங்களுக்கு சில மன அமைதிகளை ஏற்படுத்தும். ஹெல்த்துக்காக ரொம்ப பெரிய ரொம்ப நெகட்டிவாக இருக்குன்னு அப்படின்னு இல்லை. ஏற்கனவே இருக்கிற ஒரு சில வியாதிகளை சரி பண்ணுறதுக்காக இப்போ நீங்கள் சில அமௌண்ட், சில மணி, உங்களுடைய காசை கையிருப்ப நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். 6ஆம் அதிபதியாகி புதனும் வக்ரகதியில் 8ஆம் இடத்துல இருக்குது. பட் குரு அதுவும் வக்ர குருவோட பார்வையில் தான் இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை, அதுக்காக ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு ஆவரேஜாக இருக்குது. அதனால் ஹெல்த்தில் இந்த பிபி ரைஸ் ஆகாமல் கொஞ்சம் பார்த்துக்கிறங்க. அந்த மாதிரி தொல்லை இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் அதில் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. பிறகு மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய நல்ல காலம் சொல்லக்கூடாது. குருவும் புதனும் வக்ரகதியாகி நேருக்கு நேர் சமசப்தமாக பார்த்துக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய ரொம்ப நல்ல பீரியட் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் ஒரு குழப்பம், எந்த கோர்ஸ் எடுக்கணும், அடுத்தது நம்ம எப்படி பப்ளிக் எக்ஸாம் எப்படி எழுத போகிறோம், இது மாதிரி ஒரு சில குழப்பங்கள் உங்களுக்கு போகும். போட்டித் தேர்வுகளை நினைத்து பயம், இது ஒரு தெளிவான மனநிலைமையில் இருக்க விடாத பண்ணுறது தான். மற்றபடி ரொம்ப இதுவும் ஒரு ஆவரேஜான பீரியட் தான் மாணவர்களுக்கு. பிறகு பெண்கள், உங்கள் வீட்டில் உங்களோட கணவருக்கு நீங்கள் இந்த சப்போர்ட்டாக இருக்க வேண்டிய நேரமாக இருக்கும். உங்கள் கை ஓங்கி இருக்கிற நேரமாக இருக்கும் பெண்களுக்கு. ஏன்னா இங்கே சுக்கிரன் 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் செவ்வாய் தனது அக்ரகதியில் இருக்கிறதுனாலையும் பெண்களால் இந்த
பெண்களால் தான் முன்னேற்றம், பெண்கள் தான் இப்போ இந்த குடும்பத்துக்கு இப்போ வந்து தாங்கி பிடிக்கிற ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் கை ஓங்கி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் பெண்களுக்கு இது ஒரு நல்ல காலமாகத்தான் இருக்கும். நீங்கள் யாராவது குடும்பத்தோட வேறு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வீடு மாற்றணும், இடம் மாற்றணும் அப்படிங்கும் பட்சத்தில் இந்த பீரியட் அதுக்கு வந்து ஒரு, ஏன்னா ஜீவனஸ்தானத்தில் 2ஆம் அதிபதி போய் இருக்கிறதுனாலையும் 12ஆம் அதிபதி வக்ரகதியாகி குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் நீங்கள் வந்து ஒரு வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு வீடு மாற்றம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இது வந்து ஒரு ஏற்ற காலமாக இருக்கும். மற்றபடி இந்த வயதானவர்களோ அடுத்தது வந்து ஹெல்த் எப்படி இருக்க போகுது, அடுத்து 7.5 சனி வருது ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற ஒரு பதட்டம், அதை நினைத்து அப்படிலாம் இருக்க வேண்டாம். அது எல்லாருக்குமே பாதிக்காது. 7.5 சனியாக இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய ஜாதக தசாபுத்தியில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் பாதிப்புகள் இருக்கும். அதனால் நீங்கள் அதை நினச்சி பயப்பட தேவையில்லை. ரிலாக்ஸாக இருந்தாலே பாதி பிரச்சனை குறைஞ்சிரும். ஸோ அதனால் கண்டதை நினச்சி யோசிக்காமல் மனசை அமைதியாக வச்சுக்க பாருங்கள். அதுவே வந்து போதும் மேஷராசிக்கு இந்த டிசம்பர் மாதம். நன்றி. இப்போது நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பலன். இப்போது நீங்கள் துல்லியமான பலன்கள் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட லக்னம் எதுவோ அந்த லக்னத்துக்கும் ராசி பலன் பார்க்கணும். எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மேஷ ராசி மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மேஷம் மிதுனம் 2க்குமான ராசி பலன்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். துல்லியமாக ஓரளவுக்கு நியர்பை இந்த மாதம் என்ன நடக்குங்கிறத உங்களுக்கே நீங்கள் வந்து ஒரு ஓரளவுக்கு துல்லியத்தோடு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான 2ஐயும் சேர்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது நல்லாயிருக்கும். இன்கேஸ் எனக்கு வந்து லக்னம் தெரியாது, ராசி மட்டும்தான் தெரியும்னா நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் எந்த ஒரு இதில் கொடுத்தாலும் அவங்களோட ஹாரோஸ்கோப்பை நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் என்ன லக்னம் லான்னு போட்டிருக்கோம், ஓகே, இங்கிலீஷில் வந்துன்னா அசண்டன்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த லான்னு போட்டிருக்க எந்த ராசியோ அந்த லக்னமும் அந்த லக்னத்துக்கும் உங்களோட ராசிக்கும் சேர்த்து நீங்கள் ராசி பலனை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஏன்னா உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அதுதான் மெயின். அதுதான் 80% உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தீர்மானிக்கிறது. இந்த கோச்சாரம், இந்த ராசி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள். இவை உங்களோட தசாபுக்தியோட கலந்து தான் வேலை செய்யும். ஸோ உங்களுடைய தசாபுக்தியில் ஓரளவு இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இல்லைன்னா கோச்சாரம் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இப்போ நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு 20% உங்களுக்கு அதை சமாளிக்கக்கூடிய விதமாக இந்த இது இருக்கும். இது ஒரு சைன் போர்டு மட்டும்தான். இதுவே நீங்கள் பிரதானமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி மொத்தமும் அப்படியே நடக்கும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய தசாபுக்தி தான் மெயினாக நடக்கும். கோச்சாரம் அப்படிங்கிறது அதற்கான சப்போர்ட் மட்டும்தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய தசாபுக்தி கோச்சாரம் 2ஐயும் இணைத்து பலன் பார்த்துக்கோங்க. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் இது போல் உங்களுக்கான ராசி பலன்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கும்.